ஹாய். நான் நிறைய பேர் வந்து தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு கேட்குறாங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸில் கல்யாணம் செஞ்ச புதுசாக இருக்கிற பிள்ளைங்க அந்த மெஷர்மெண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து அம்மா வைக்கிற இட்லி மாதிரி சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை சொல்லிடலான்னு நினைக்கிறேன். மெஷர்மெண்ட் வந்து எப்படின்னா, அரிசி இட்லி அரிசின்னு கடையில் கிடைக்கும். உளுந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இட்லி அரிசி புழுங்கல் அரிசி தான் வாங்கணும், பச்சரிசி வாங்கக்கூடாது. அது வந்து 4 பங்குக்கு வந்து 1 பங்கு உளுந்து. இப்போ இதுக்கு வந்து இதில் 8 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். 4 இப்போ காப்பிடிக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 1 காப்பிடி அரிசி, 1 மானிப்பிடி. மானிப்பிடின்னா இதுதான். இதில் 4 மடங்கு பெருசு காப்பிடி. அது கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நீங்கள் எப்போ வழக்கமாக கொடுக்குற ஒரு டம்ளர் அளவு அப்படின்னா 4 டம்ளர் அரிசி 1 டம்ளர் உளுந்து. அந்த கணக்கில் வந்து நல்லா கழனி பறிஞ்சிட்டு அரிசியை ஊற போடுங்க. குறைஞ்சது 3 மணி நேரம்னாலும் ஊறணும். அந்த அரிசி இட்லி வந்து இன்னும் சாஃப்டாக மெத்துன்னு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும் அப்படின்னா இந்த இவ்வளோ உளுந்து, இந்த இவ்வளோ அரிசிக்கு இவ்வளோ இது அவலை வந்து அதோட நனையப்படும் போது சேர்த்து நனைய போட்டுருங்க. இந்த தோசை வந்து இந்த இட்லி மாவே தோசையாக நம்ம ஊற்றலாம். அது சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரணும்னா இவ்வளோண்டு வெந்தயத்தை இதோட சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் உளுந்தை வந்து வெந்தயத்தை வந்து உளுந்தோடு சேர்த்து நனைய போட்டு முதல்ல உளுந்து ஆட்டுங்க. உளுந்தை நல்லா சாஃப்டாக அப்படி தூக்குன்னா அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சாஃப்டான்னு. கடமைக்கு வந்து போட்டுட்டு 10 நிமிஷத்தில் வந்து அரிசியை தூக்கி சேர்த்து போட்டு ஆட்டி அரை மணி நேரத்துக்குள்ள வேலையை முடிக்கணும்லாம் நினைக்காதீங்க. உளுந்துக்கு தனி டைம் கொடுங்க. தனி இதை ஆட்டிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு இறக்கி உப்பும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு ஓவர் நைட்டு பிடிக்க வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சதும் நல்லா பார்த்தா தெரியும், பொங்கி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதில் பார்த்ததுமே அதை வந்து நீங்கள் இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இட்லி மாவு நான் ஆட்டிட்டு உங்களுக்கு இட்லி மாவு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு காமிக்கிறேன். காமிச்சு பார்த்தா ஏன்னா தோசைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இட்லி மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக இருந்தால் தான் தோசை நல்லா இழுத்து ஊற்ற வரும். அதனால் இட்லி மாவு வந்து அது ஒரு இதில் அந்த தண்ணி அந்த தோசை மாவு பதத்தில் இட்லி ஊற்றணும்னா இட்லி சப்பையாக போயிடும். அதனால் வந்து முதல் நாள் வந்து தோசைக்கு ஆட்டி முதல் நாள் வந்து இட்லி ஊற்றிட்டு மறுநாள் நீங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்டு பாருங்கள், தோசை மாவை முதல் நாள் இட்லி தானே ஊற்ற வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுநாள் அதில் வந்து 1 மடக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கரைச்சிட்டு அதில் தோசை ஊற்றுவாங்க. நம்ம இதிலெல்லாம் அப்படித்தான். தோசை அரிசி வந்து என்ன பதத்தில் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரவை மாதிரி இருக்கும்போது எடுத்துடக்கூடாது. ஏன்னா உளுந்து வந்து நல்லா வழுவழுன்னு தண்ணி ஊற்றி பொங்க ஆட்டணும். அரிசி வந்து 1-2ஆகவும் ஆட்டக்கூடாது, ரவை மாதிரி ஆட்டக்கூடாது. ரவைக்கு அடுத்து ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற முன்னாடி எடுத்துடணும். அது நம்ம தோண்டும் போதே தெரிஞ்சிடும். கையில் வந்து வழுவழுன்னு இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் வந்து ரொம்ப ரவானக்காகவும் இருந்துக்கூடாது. அந்த நேரம் எடுத்து நீங்கள் நான் காமிக்கிறேன். காமிச்சதும் அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சு உளுந்து ஆட்டிக்கிட்டு இருக்குல்ல. இப்போ இந்த நேரத்தில் வந்து இது நான் இப்போ ஆட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நேரம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றும். தண்ணி ஊற்றும் போது உளுந்து நல்லா பொங்கி ஆட்டும். இன்னும் எவ்வளோ நேரம் ஆட்டணும்? இன்னும் இது ஒரு 20 நிமிஷம் ஆட்டட்டும். இந்த மாவு பார்த்தீங்களா இப்படி நல்லா அவ்வளோ சாஃப்டாக அந்த ஆட்டுப்பட்டிருக்கு. இது நான் வந்து முதல் தடவை ஊற்றும் போது உங்களுக்கு தண்ணி காமிச்சேன். 2வது தடவை கொஞ்சம் 1 மடக்கு தண்ணி ஊற்றுனேன். அந்த அளவுக்கு ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஆட்டினீங்கன்னா இவ்வளவு சாஃப்டாக இவ்வளோ வெண்ணெய்க்கா ஊதுனா பறக்கிற மாதிரி ஒரு இதோட ஆட்டுப்பட்டிருக்கும். இதை தோண்டி வச்சாச்சு. இப்போ அரிசியை போட்டிருக்கேன், அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. அது அரிசி அரிசி போட்டிருக்கிறேன். இது இதாகிக்கிட்டு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏன் ஆண்டி நீங்கள் முதல்ல உளுந்தோடே சேர்த்து அரிசியும் போட்டுடலாம்ல, இப்போல்லாம் நாங்கள் வந்து டேபிள் டாப் கிரைண்டர் தானே வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க.
கேட்குது எனக்கு. அது வந்து குட்டி ஃபேமிலி, 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கும்போது கொஞ்சமாக போடும்போது அப்படி செய்யலாம். 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு போய்ட்டு இருக்காங்க, 2 நாளைக்கு தோசை மாவு இருக்கணும் அப்படின்னு நிறையா போடணுங்கும்போது முதல்ல உளுந்தை எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிரைண்டர் கொள்ளளவு சரியாக இருக்கும். இல்லாட்டினா சரியாக ஆட்டுப்படாமல் ரொம்ப நேரம் ஆட்டுற மாதிரி இருக்கும். இப்போ உளுந்து 20 நிமிஷம். இது வந்து இந்த இப்போ நல்லா ரவை அணக்காக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா உடஞ்சி ரொம்ப வழுவழுன்னு ஆட்டிடக்கூடாது. அந்த இதில் நீங்கள் எடுக்கணும். எடுத்து அப்புறம் நான் ஆட்டுப்பட்டுருச்சு. இது வந்து இந்த இப்படி தொட்டு பார்த்தா ரவையை விட இன்னும் கொஞ்சம் பொடியாக அந்த இது இருக்கும். வழுவழுன்னு இருக்கக்கூடாது. அதுக்காக ரொம்ப ரவையாகவும் 1-2 உடச்ச மாதிரியும் இருக்கக்கூடாது. எல்லாம் ஆட்டுப்பட்டிருக்கணும். ஆனால் வந்து வழுவழுன்னு ஆட்டியிருக்கக்கூடாது. இதுவும் ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் வரைக்கும் ஆமாம் ஆட்டுப்பட்டிருக்குது. இதை வந்து இப்போ இதில் ஒன்றா சேர்த்து நான் பிணைகிறேன். ஒரு 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 அதுக்கு முன்னாடி இந்த உப்பை போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பை நான் போட்டுக்கிறேன். நீங்கள் இப்போ உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ மாவுக்கு வந்து இவ்வளவு மாவுக்கு எவ்வளவுங்கிற உங்களுக்கு இனி நீங்கள் க்ரோன் சைல்டு ஆயிட்டீங்க. அதனால உங்களுக்கு தெரியும். சைஸ் வந்து நாங்கள் 3 வந்து கிட்டத்தட்ட அரைப்படி அரிசிக்கு வந்து இது 3 ஸ்பூன் இது போட்டேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாவை வந்து இதில் உளுந்தை வந்து இதில் போட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இந்த சட்டி இதில் போட்டு நான் பிணைஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, மாவு பிணைஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, மாவு வெளியே சிதறும். இந்த ட்ரம்மு வந்து கிரைண்டர் ஓட்டுற ட்ரம்முடைய கொள்ளளவு வந்து கொள்ளளவுங்கிறது வந்து கெப்பாசிட்டி, கண்டெய்னரோட கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம்ல. 1 லிட்ரு கண்டெய்னர், 2 லிட்ரு கண்டெய்னர்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி நீங்கள் கடையில் போய் கிரைண்டர் கேட்டிங்கன்னா அவங்க எத்தனை லிட்டர் கிரைண்டருன்னு கேட்பாங்க. 5 லிட்டர் கிரைண்டருன்னு கேட்பீங்க. அது வந்து இந்த பாடி கண்டெய்னரை உத்தேசித்து தான் அவங்க கொடுப்பாங்க. இந்த அதுதான் கொள்ளளவுங்கிறது. இது வந்து நல்லா அந்த அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா கலக்கணும், ஒன்றா சேரணும். பிணையிறதுக்காகத்தான் இதில் திருப்பி போட்டு நம்ம பண்ணணும். இப்போ வந்து நல்லா பிணைஞ்சிருச்சு. இந்த அடியில் கூட கொஞ்சோண்டு இருக்கிறதெல்லாம் நல்லா தொழாவி இது பண்ணிக்கோங்க. உப்பு போட்டாச்சு. நான் திரும்ப சொல்கிறேன், இட்லி அரிசி வந்து புழுங்கல் அரிசி. இட்லி அரிசின்னு கடையில் கேளுங்க, கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்காக நம்ம சாப்பாட்டுக்கு வாங்குகிற அரிசி வந்து நம்ம இதில் போட வேண்டாம், அது காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் இட்லி அரிசிங்கிறது வந்து மாவு வந்து சில அரிசி வந்து மாவு நிறையா கொடுக்கும். அது வந்து இட்லி அரிசி மாவு நிறையா கொடுக்கும். அந்த அரிசி நல்ல வெள்ளையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி மாவு ஆட்டுறதுக்கு மாவும் கணுசம் கிடைக்கும். கணுசம்னா குவான்டிட்டி நிறையா கிடைக்கும். சரி, இப்போ இந்த மாவு வந்து ஓவர் நைட் ஃபர்மெண்ட் ஆகும். ஆமாம், இது ஒரு நாள் ராத்திரி முழுக்க வச்சுருந்தீங்கன்னா நாளை காலையில் நல்லா இட்லி ஊற்றுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும். இது வந்து நாளை காலையில் இதனுடைய இந்த இட்லி ஊற்றுறதுக்கு உண்டான பதம் வந்து இன்னும் கூட நொரெல்லாம் கூடி வந்து நல்லாவே இருக்கும். அதை நம்ம இங்கே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இட்லி ஊற்றிக்கோங்க. தோசை ஊற்றும்போது நம்ம விரித்து கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி, நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்கன்னா உங்களால் தோசை ஊற்றவே வராது. அதுக்கு தகுந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போதும்னு உங்களுக்கு தோணும். அந்நேரம் நிப்பாட்டிக்கிட்டு தோசையை ஊற்ற ஆரம்பிச்சு. இது இப்போ நாளைக்கு இட்லி ஃபார்மெண்ட் ஆகிறதுலேருந்து காட்டலாம். வெரி குட் மார்னிங். இன்றைக்கி இந்த நேற்று நம்ம ஆட்டின மாவு வந்து எப்படி பொங்கி எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த இதை விட கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா நீங்கள் ரொம்ப தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க. இது தோசை இன்னும் தோசைக்கு இன்னும் கொஞ்சம் கூட பிடிக்கணும். தோசை ஊற்ற போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா, உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருந்தால் நல்லா விரிக்க வருங்கிறது. நல்லா தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடாதீங்க. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மடக்குங்கிறது வந்து நம்ம குடிக்கிறது ஒரு சிப்பு. அந்த 1 மடக்கு தண்ணியை ஊற்றி கிண்டி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் 1 மடக்கு தண்ணி ஊற்றுறதுனா ஊற்றிக்கோங்க. பார்த்து இப்போ இதை இட்லி ஊற்றுனீங்கன்னா இந்த குக்கர் இட்லி தட்டுன்னா அதில் லேசாக எண்ணெய் தடவி மேலே வச்சு இட்லி வேகிற வரைக்கும் நல்லா ஸ்டீம் வர்ற வரைக்கும் பார்த்துட்டு குக்கர் வைக்க போகிறீங்க அப்படின்னா குக்கர் வெயிட்டு போடக்கூடாது. இட்லி பாத்திரம் தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா
அதில் நல்லா ஸ்டீம் வந்தால் பிறகு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன இதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு குச்சி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பம் குத்தி எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு குச்சி இருக்கும். அந்த குச்சி வச்சு உள்ளே இது பண்ணி பார்த்துக்கோங்க. வெளியே எடுக்கும்போது மாவு வெந்திருக்குங்கிறது நல்லா தெரியும். அதில் இந்த ஸ்டிக்கில் வந்து மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்ல வெள்ளை வெளியேறுன்னு உங்களுக்கு மனசுக்கு கொத்தமல்லி சட்னி, வெங்காய சட்னி பண்ணிட்டு காட்டிடுவோம். வெங்காய சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி, பொடி, இட்லி பொடி உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி இதோட இஞ்சி துவையல் இதுக்கு உடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடு. நல்ல அருமையான வெள்ளை கலரில் பூ போல் இட்லி ரெடி. இதை வந்து நான் இன்றைக்கி பொடி வச்சுருக்கேன். பொடிக்கு வந்து நல்லெண்ணெய் தொட்டு தான் சாப்பிடணும். அது உடம்புக்கு ஹெல்த்து கூட. இதோட கொத்தமல்லி சட்னி நல்லா, கொத்தமல்லி சட்னி, வெங்காய சட்னி, கொத்துக்கறி, கோழி குழம்பு, மட்டன் குழம்பு, மட்டன் குருமா, கோழி குருமா, கோழி சாப்ஸு, எதுனாலும் இதுக்கு நல்லாயிருக்கும். சாம்பார், சட்னி அது வந்து ட்ரெடிஷ்னல் நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிட்றது. வீட்டில் அம்மாவும் சட்னி, தேங்காய் சட்னி வைப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இஞ்சி சட்னி நல்லாயிருக்கும். கார சட்னி, பொடி, இட்லி ஒன்று எது கூடனாலும் நம்ம சாப்பிடலாம். அது ரைஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த பொடி இட்லின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எண்ணெயை தடவிட்டு அது இதை போட்டு அது வந்து அம்மா குற்றாலத்துக்கெல்லாம் போகும்போது எடுத்து வருவாங்க. அதெல்லாம் அதனால தான் நான் அந்த பொடியை வச்சுருக்கேன். பொடியோட ரொம்ப நல்லா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குது. எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னு கவுண்ட் பண்ணாமல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிடுங்க, கொத்துக்கறி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, மட்டன் சுக்கா வச்சு சாப்பிடுங்க. எது கூடனாலும் நல்லாயிருக்கும்.